சுவிஸ் தமிழ் டிவி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு தகவல் அறிவோம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இன்றைய காணொளி பலருக்கு கனவாக இருந்த, பலருக்கு பிடித்த ஒரு விடயத்தை பற்றிய ஒரு காணொளியாக இருக்க போகிறது. இந்த காணொளியினை 1 அல்லது 2-3 எபிசோடுகளாக உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறேன். எனவே மிஸ் பண்ணாம எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னு சொன்னா மறக்காம சுவிஸ் தமிழ் டிவி என்கின்ற எங்களுடைய யூடியூப் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் பதிவிடுகின்ற ஒவ்வொரு புதிய காணொளிகளும் நோட்டிபிகேஷன் வழியாக உங்களுடைய தொலைபேசிக்கு வரும். வானொலி என்கின்ற ஒரு சொல் எல்லோருமே பழக்கப்பட்ட ஒரு சொல்லாக இருக்கிறது. அந்த காலத்தில் பட்டி தொட்டி எங்கும் எளிய மக்களையும் சென்றடையக்கூடிய ஒரு ஊடகமாக வானொலி ஊடகம் இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் மறக்க முடியாது. ஒவ்வொருவர் வீடுகளிலும் வானொலி கேட்ட அனுபவம் இன்றும் எங்களுக்கு பசுமையான நினைவுகளை மீட்டு தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இன்று நாங்கள் புலம்பெயர் தேசங்களிலே இருக்கின்றோம். FM வானொலிகள் ரசிகர்களை ஆக்கிரமித்திருந்த காலம் மாறி அதற்கு பின்னர் இணையதள வானொலிகளினுடைய வருகை ஆரம்பித்திருந்தது. அதன் பின்னர் புலம்பெயர் தேசங்களை பொறுத்த மட்டிலே இன்று டிஜிட்டல் ஆடியோ புரோட்காஸ்டிங் என்ற ஒரு தொழில்நுட்பம், அதாவது DAB+ என்கின்ற தொழில்நுட்பத்தில் வானொலிகள் ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளில் இந்த DAB+ தொழில்நுட்பம் மிக வேகமாக வளர்ந்து வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. புலம்பெயர் தேசங்களிலே இருக்கக்கூடிய தமிழர்கள், முக்கியமாக சுவிட்சர்லாந்திலே இருக்கக்கூடிய தமிழர்கள் எங்களால் ஒரு இணையதள வானொலியினையோ அல்லது ஒரு DAB+ வானொலியினையோ கொண்டு நடத்த முடியுமா அல்லது அதனை இலகுவாக ஆரம்பிக்க முடியுமா என்ற கேள்வி எங்கள் பலருக்கு இருக்கிறது. அது பற்றிய ஒரு முழு விளக்கமான காணொளியாக இது இருக்க போகிறது. சுவிட்சர்லாந்திலே ஒரு வானொலி நிலையத்தினை ஆரம்பிப்பது எப்படி, அதை ஆரம்பிப்பதாயின் சட்ட சிக்கல்கள் இருக்கிறதா அல்லது சட்டபூர்வமாக நாங்கள் பதிவு செய்ய வேண்டுமா, ஒரு இணையதள வானொலியாக இருக்கட்டும் அல்லது DAB+ வானொலியாக இருக்கட்டும், இவை இரண்டையுமே ஆரம்பிப்பதாக இருந்தால் அதற்கு எவ்வளவு செலவாகும், இவ்வாறு ஒரு வானொலியை ஆரம்பிக்க விரும்புபவர்களுக்கு பல கேள்விகள் இருக்கிறது. அதற்கு மேலாக சுவிட்சர்லாந்திலே ஒரு வானொலியினை நாங்கள் ஆரம்பித்தால் இங்கிருக்கின்ற தமிழ் கம்யூனிட்டிக்கு அது எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கும் என்கின்ற கேள்வியும் இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் விடை தேடுகின்ற அல்லது உங்களுக்கு பதிலை தரக்கூடிய ஒரு எபிசோடாக இந்த எபிசோட் இருக்க போகிறது. எனவே தொடர்ச்சியாக வருகின்ற காணொளிகளை நீங்கள் மிஸ் பண்ணாம இருக்கணும்னா எங்களுடைய சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. வாருங்கள், சுவிட்சர்லாந்திலே ஒரு வானொலியை ஆரம்பிப்பதாயின் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதற்கு எவ்வளவு செலவாகும், அதற்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் தேவையா, அதற்கு தேவையான தொழில்நுட்ப அறிவு என்ன, எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாம். எப்பவுமே பழைய சோஃபாவையும் பழைய கட்டிலையும் பார்த்து பழகி போனவங்களுக்கு உங்க வீட்டு சின்ன குழந்தைகள் எப்படித்தான் துள்ளி விளையாடினாலும் எதுவுமே நடக்காத சோஃபா இருந்தா எப்படி இருக்கும்? உழைச்சு களைச்சு வீட்டுக்கு வர உங்களை உடம்புக்கு மசாஜ் செய்யறதுக்கு ஒரு மசாஜ் சேர் இருந்தா எப்படி இருக்கும்? இது எல்லாத்தையுமே மலிவு விலையில் ஒரு நிறுவனம் வழங்கினா இது எப்படி இருக்கும்? ஆமா, இப்பவே மாடர்ன் மொபைல் நிறுவனத்துக்கு கால் பண்ணுங்க. மலிவு விலையில் உங்கள் வீட்டுக்கு தேவையானவற்றை அள்ளி செல்லுங்க. வானொலிக்கும் ஈழத்தமிழர்களுக்குமாக நெருங்கிய தொடர்பு ஒன்று இருக்கிறது. உண்மையில் ஆசியாவிலே முதல் தொடங்கப்பட்ட தமிழ் வானொலியாக இலங்கை வானொலி இருந்திருக்கிறது. எனவே வானொலியினையும் ஈழத்தமிழர்களையும் நாங்கள் பிரித்து பார்க்க முடியாது. அங்கு யுத்தம் இடம்பெற்ற காலங்களிலும் கூட FM வானொலிகளை கேட்க வேண்டும் என்பதற்காக மின்சார தடை ஏற்படுகின்ற காலங்களில் கூட வெற்றி கட்டைகளை வாங்கி அதை பொருத்தி வானொலி செய்திகளை கேட்டவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். இப்படி வானொலிக்கும் எங்களுக்குமான நெருங்கிய தொடர்பு இன்றும் மறக்க முடியாத அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல பட்டி தொட்டி எங்கும் வானொலி நிகழ்ச்சிகளையும் வானொலி செய்திகளையும் ஒலித்துக் கொண்டிருந்த காலம் அது. டீக்கடையாக இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும், பேருந்து பயணமாக இருக்கட்டும், இவ்வாறு வானொலிகள் ஒலிக்காத இடமே இல்லை. எனவே வானொலிக்கும் எமக்குமான நெருங்கிய தொடர்பை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அதன் பின்னர் காலங்கள் மாறுகிறது. தனியார் வானொலிகளினுடைய வளர்ச்சி உருவெடுக்கிறது. தனியார் வானொலிகளினுடைய அறிவிப்பு பாணி மாறுகிறது. பின்னர் தனியார் வானொலிகளை கடந்து அதிகரித்து வருகின்ற தொழில்நுட்பத்தின் காரணமாக இணையதள வானொலிகளுடைய வரவு அதிகரிக்கிறது. இன்றைக்கு 100க்கும் மேற்பட்ட தமிழ் இணையதள வானொலிகள் இணையத்தில்
கொட்டி கிடக்கின்றன. அந்த அளவிற்கு வானொலிக்கான ரசிகர்கள் இப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றைய லேட்டஸ்ட் தொழில்நுட்பத்தை பொறுத்தமட்டில் ஐரோப்பிய நாடுகளிலே வாழுகின்ற தமிழர்கள் அதிகமானோர் டப்ளஸ் வானொலிகளை கேட்கவே விரும்புகிறார்கள். இந்த இணையதள வானொலிகளுக்கும் அல்லது FM வானொலிகளுக்கும் டப்ளஸ் வானொலிக்கும் இடையிலான பல்வேறு வேறுபாடுகள் காணப்படுகிறது. டப்ளஸ் தொழில்நுட்பம் என்பது டிஜிட்டல் ஆடியோ பிராட்காஸ்டிங் பிளஸ் என்று சொல்லலாம். இதில் இருக்கின்ற நன்மை என்னவென்றால் தேவையில்லாத நோய்ஸ் இந்த தொழில்நுட்பத்தில் இருக்காது. ஆடியோ குவாலிட்டி கிளியராக இருக்கும். அது மாத்திரமல்லாமல் ஒரு டப்ளஸ் வானொலி சேனலில் இருந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட ரேடியோ சேனல்களை நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அதைவிட இது ஒரு மாடர்ன் டெக்னாலஜி என்பதால் புதிய தலைமுறையினர் டப்ளஸ் தொழில்நுட்பத்தை அதிகம் விரும்புகிறார்கள். இது மாத்திரமன்றி இன்றைய நவீன ஆடம்பர வாகனங்களில் இருக்கின்ற அந்த நேவிகேஷன் சிஸ்டத்திலும் கூட டப்ளஸ் வானொலியினை கேட்கக்கூடிய வசதி இருப்பதனால் இளையவர்களுக்கு இது ஒரு பிடித்த பொழுதுபோக்காக மாறுகிறது. இப்பொழுது உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி எழுதலாம். இந்த மாற்றம் நமக்கு என்ன வாய்ப்புகளை தருகிறது என்ற கேள்வி இருக்கிறது. சுவிட்சர்லாந்து தமிழ் கம்யூனிட்டி என்பது மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. இன்றைக்கு 3ஆம் தலைமுறை என்று சொல்லப்படுகின்ற புதிய தலைமுறையினர் இங்கு பிறந்து வளர்ந்தவர்கள் புதிய மாற்றங்களை விரும்புபவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எமது அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுக்கக்கூடிய தகுதி உடையவர்களாக அவர்களை மாற்றிக்கொண்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் புலம்பெயர் தேசமாக இருந்தாலும் எமது கலை, கலாச்சாரம், மொழி, அடையாளம் என்பவற்றை பேணி பாதுகாக்கின்ற ஒரு தலைமுறையாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது. ஆனால் சுவிட்சர்லாந்தை பொறுத்தமட்டிலே ப்ரொஃபஷனலான தமிழ் ஊடகங்கள் குறைவு என்றே சொல்ல வேண்டும். இந்த நேரத்தில் எமது ஊடகத்தை பொறுத்தமட்டில் நாங்கள் பெருமையாக சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது. சுவிட்சர்லாந்தை மட்டும் மையப்படுத்தி, அதாவது சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற தமிழர் நிகழ்வுகள், சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற வர்த்தக பெருமக்களுடைய வணிக விளம்பரங்கள், சுவிட்சர்லாந்தினுடைய 26 மாநில செய்திகள், அதே நேரத்தில் சுவிஸ் சட்டம், கல்வி முறைமை, இப்படிப்பட்ட அத்தனையும் சுவிட்சர்லாந்தை சார்ந்த ஒரு ஊடகமாக முதலில் பதிவு செய்யப்பட்டு இயங்கிய ஒரு ஊடகம் எமது சுவிஸ் தமிழ் ஊடகம் என்கின்ற பெருமையான விடயத்தையும் இந்த நேரத்தில் நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இதற்கெல்லாம் முக்கிய காரணமாக இருப்பது இந்த காணொளியினை சுவிட்சர்லாந்திலே இருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் மட்டும்தான். சரி, என்னதான் எங்களுடைய ஈழத்தமிழர்கள் சுவிட்சர்லாந்திலே புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும், சுவிஸில் மட்டுமல்ல வேறு நாடுகளில் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் கூட தங்களுடைய ஓய்வு நேரங்களில் அவர்கள் தேடுகின்ற ஒரு பிளாட்ஃபார்மாக இன்றைய டிஜிட்டல் ஊடக தளங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் சமூக ஊடகங்கள் இருக்கிறது. முகநூல், டிக்டாக், அதே போன்று யூடியூப், இணையதளங்கள் போன்றவற்றை அவர்கள் தங்களுடைய ஓய்வு நேரங்களுக்காக பயன்படுத்துகின்றார்கள். அதே நேரத்தில் வானொலி அல்லது பாடல்களை கேட்பதையும் அவர்கள் வெகுவாக விரும்புகிறார்கள். டிவி நிகழ்ச்சிகள் அல்லது வானொலி நிகழ்ச்சிகளை கேட்பது இன்னும் பலருக்கு பிடித்திருக்கிறது. ஆனால் சுவிட்சர்லாந்தில் அதற்கான வானொலிகள் இருக்கிறதா என்றால் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில இணையதள வானொலிகள் தான் சுவிட்சர்லாந்தில் இருந்து இயங்குகிறது. எங்களுடைய ஊடகம் சார்ந்தும் சுவிஸ் தமிழ் ரேடியோ கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருவதையும் நாங்கள் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறோம். ஆனால் டப்ளஸ் வானொலிகள் சுவிட்சர்லாந்தில் இருக்கிறதா என்றால் ஒரு வானொலி ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது அது இயங்காத ஒரு நிலையில் இருக்கிறது. அதற்கான வரவேற்பு அதிகளவு கிடைக்கப்பெற்றிருந்தாலும் தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் அந்த வானொலி தொடர்ச்சியாக இயங்காமல் இருக்கிறது. டப்ளஸ் வானொலிக்கான ஆதரவு சுவிட்சர்லாந்தில் இருக்கிறது என்கின்ற விடயம் ஏற்கனவே ஒரு வானொலி ஒலிபரப்பான போது அதற்கு மக்கள் கொடுத்த ஆதரவும், அது நிறுத்தப்பட்ட போது பலர் எமது ஊடகத்திற்கு தொலைபேசி விடுத்து எம்மை ஒரு டப்ளஸ் வானொலி ஆரம்பிக்கும்படியும் கேட்டுக்கொண்டதையும் வைத்து அதற்கான ஆதரவு மக்கள் மத்தியில் இன்னும் இருக்கிறது என்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இப்பொழுது பலர் நினைப்பது நாங்கள் உடனே ஒரு டப்ளஸ் வானொலியை ஆரம்பித்து விட முடியுமா? ஆனால் அது ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. காரணம், இதற்கு அதிகளவான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுகிறது. நாங்கள் அகல கால் வைப்பதை விட முதலில் ஒரு இணையதள வானொலியினை ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் டப்ளஸ் வானொலியினை ஆரம்பிப்பதை விட மிக குறைந்த செலவுதான் ஏற்படுகிறது. அதே நேரத்தில்
அங்கு பயன்படுத்துகின்ற தொழில்நுட்பத்தை விட மிகவும் குறைந்தளவான தொழில்நுட்ப அறிவோடு இலகுவாக ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு டப்ளஸ் வானொலியை ஆரம்பிக்க போகிறீர்கள் என்றால் உங்களுக்கு இணையதள வானொலியில் இருந்தே உங்களுக்கான ஒரு ரசிகர்களை, அதாவது ஆடியன்ஸை நீங்கள் பில்ட் செய்வதோடு சோசியல் மீடியாவில் உங்களுக்கான ரசிகர்கள் பட்டாளத்தையும் நீங்கள் சேர்த்து கொள்ள முடியும். இதன் பின்னர் இணையதள வானொலி வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருந்தால் பின்னர் நீங்கள் டப்ளஸுக்கு மாறிக்கொள்வது ஒரு ஸ்மார்ட் வேயாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. சரி, ஒரு ரேடியோவை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு செலவாகும் என்ற கேள்வி உங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. பலர் நினைப்பது பல லட்சங்கள் தேவைப்படும் என்று. ஆனால் உண்மையிலே பல லட்சங்கள் எல்லாம் ரேடியோவை ஆரம்பிப்பதற்கு தேவையில்லை. ஒரு 500 சுவிஸ் பிராங்க் இருந்தாலே ஒரு இணையதள வானொலியினை நீங்கள் ஆரம்பித்துக் கொள்ள முடியும். சரி, எனக்கு ஒரு இணையதள வானொலியினை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற ஆசை உள்ளவர்களுக்காக ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு இணையதள வானொலியினை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் ஒரு நல்ல மைக்ரோஃபோன் உங்களுக்கு தேவைப்படும். அதே நேரத்தில் ஒரு பிசி அல்லது ஒரு லேப்டாப் தேவை. வேகமாக இயங்கக்கூடிய இணையதள வசதி, அதே நேரத்தில் புரோட்காஸ்டிங் சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு தேவைப்படலாம். இதை தாண்டி இன்னும் சில முக்கியமான விடயங்கள் இருக்கிறது. நீங்கள் ஒரு பெயரிலே ஒரு இணையதள வானொலியினை ஆரம்பித்து நடத்த போகிறீர்கள் என்றால் அந்த பெயரை நீங்கள் பதிவு செய்து அந்த பெயரில் ஒரு டொமைனை நீங்கள் வாங்க வேண்டும். அந்த டொமைனை வாங்கி கோஸ்ட் செய்து உங்களுடைய வானொலிக்கென ஒரு பிரத்யேக இணையதளத்தை நீங்கள் டிசைன் செய்து வைக்க வேண்டும். அதற்கு ஒரு கோஸ்டிங் ப்ரொவைடர் தேவைப்படுகிறார். அந்த இணையதளத்தில் உங்களுடைய வானொலியினை 24 மணி நேரமும் ஒலிபரப்பு செய்வதற்கு ஒரு ஸ்ட்ரீமிங் ப்ரொவைடர் தேவைப்படுகிறார். அதற்கு இணையதள வானொலி ஸ்ட்ரீமிங் வழங்கக்கூடிய பல்வேறு இணையதள வழங்குனர்கள் இருக்கிறார்கள். அவற்றில் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் பணம் செலுத்துவதன் மூலம் துல்லியமான ஒலித்தெளிவுடன் கூடிய ஒரு ஸ்ட்ரீமிங்கை நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும். இதைவிட நீங்கள் ப்ரொஃபஷனலான ஒரு ஸ்டூடியோ செட்டப் வைத்துத்தான் இணையதள வானொலி ஆரம்பிக்க வேண்டும் அல்லது நடத்த வேண்டும் என்கின்ற தேவை இல்லை. ஒரு கணனி இருந்தாலோ நீங்கள் எந்த இடத்திலும் இருந்து புரோட்காஸ்டிங் செய்ய முடியும். இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பலர் செய்கின்ற தவறு என்னவென்றால் வானொலி ஆரம்பிப்பதற்கு தேவையான எக்யூப்மெண்ட் மீது மட்டுமே தங்களுடைய கவனத்தை செலுத்துகிறார்கள். அதாவது ஒரு மிக்சர் வாங்குவதிலோ அல்லது விலை அதிகமான ஒரு மைக்ரோஃபோன் வாங்குவதிலோ அல்லது இன்னும் அது சார்ந்த எக்யூப்மெண்ட் வாங்குவதிலோ அதிக அளவு செலவுகளை செய்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல பேசிக்காவே ஒரு கண்டென்சர் மைக் அல்லது ஒரு யூஎஸ்பி மைக் இருந்தாலே போதும். இதையெல்லாம் தாண்டி வானொலியில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய குரல் தெளிவாக இருக்க வேண்டும். நீங்கள் கொடுக்கின்ற நிகழ்ச்சிகள், நீங்கள் கொடுக்கின்ற கண்டென்ட், உங்களுடைய பாடல் தெரிவுகள் எல்லாமே தரமானதாக இருந்தால் நிச்சயம் உங்களுடைய வானொலியினை ஏராளமான ரசிகர்கள் விரும்பி கேட்பார்கள். என்னை பொறுத்தவரையில் ஐரோப்பாவில் அல்லது சுவிட்சர்லாந்தில் தமிழ் வானொலிக்கு ஒரு பெரிய இடைவெளி இருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். பலரிடம் அதற்கான திறமை இருக்கிறது, ஆனால் அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கான நிதி பற்றாக்குறை இருக்கிறது. பலரிடம் நிதி இருக்கிறது, ஆனால் அதை கொண்டு நடத்தக்கூடிய திறமை இருப்பதில்லை. இப்படித்தான் என்னுடைய பார்வையில் படுகிறது. எதிர்காலத்தில் மக்கள் விரும்பக்கூடிய, மக்கள் நன்மதிப்பை பெற்ற ஒரு தமிழ் ஊடகம் வளர்ந்து வருமாக இருந்தால் அதற்கு மக்கள் ஆதரவு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். எதிர்காலத்தில் தற்பொழுது சுவிஸ் தமிழ் ரேடியோ என்கின்ற பெயரிலே இணையதள வானொலியாக 24 மணி நேரமும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய வானொலி டப்ளஸாக மாறுமா இல்லையா என்கின்ற விடயங்கள் உங்களுடைய கைகளில்தான் இருக்கிறது. சரி உறவுகளே, சுவிட்சர்லாந்திலே ஒரு வானொலியை ஆரம்பிப்பது தொடர்பான ஆரம்ப விளக்கங்களை இந்த காணொலியிலே பார்த்திருக்கிறீர்கள். இது தொடர்பான மேலதிக விவரங்கள், அதாவது அடுத்த காணொலியிலே சுவிட்சர்லாந்திலே வானொலியினை நாங்கள் புரோட்காஸ்டிங் செய்வதாக இருந்தால் அதற்கு தேவையான சட்ட ரீதியான ஒழுங்குகள் என்ன என்பது பற்றிய தகவல்களை உங்களுக்காக வழங்க இருக்கின்றேன். அதோடு நாங்கள் சினிமா பாடல்களை ஒளிபரப்பு செய்கின்ற பொழுது காப்பிரைட்ஸ் கிளைம் என்கின்ற விடயம் இருக்கிறது. காப்பிரைட்ஸ் லோ அதற்கு கீழே பதியப்பட வேண்டுமா? சினிமா பாடல்களை நாங்கள் ஒளிபரப்பு செய்வதாயின் மியூசிக் காப்பிரைட்ஸ் என்கின்ற விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவ்வாறு நாங்கள் பாடல்களை ஒளிபரப்பு செய்கின்ற பொழுது அதற்கு சுவிட்சர்லாந்தில் தனிப்பட்ட பதிவு அவசியமா? காப்பிரைட் ரூல்ஸ் என்கின்ற விடயத்தை நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டுமா என்கின்ற பல்வேறு விடயங்களை அடுத்த எபிசோடிலே உங்களுக்காக வழங்க இருக்கின்றேன். சுவிட்சர்லாந்திலே வானொலி கனவுகளோடு காத்திருப்பவர்கள்
மறக்காம எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி காத்திருங்கள். மீண்டும் 2வது எபிசோடில் சந்திக்கிறேன்.